My dear student, நம்ம GeoGebra பேராபோலா பார்க்க போகிறோம். இது வந்து போத் அப்ளைட் மேக்ஸ் 1 அப்ளைட் மேக்ஸ் 2 ரெண்டுக்கு உண்டு. இந்த பேராபோலா அண்ட் எலிப்ஸில் நம்ம பேராபோலா மட்டும் தான் நீங்கள் பார்க்குறோம். அண்ட் ட்ரா த கிராஃப் ஆஃப் த பேராபோலா இதான் கொஸ்டின். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. Determine the vertex, focus, axis, the lattice rectum and the length of the lattice rectum கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எய்ம் எழுதுறதுக்கு ஒன்றும் பண்ண போகிறதுல அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம 2 போட்டாலே போதும். 2 ட்ரா தான் அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ நமக்கு அந்த எய்ம் வந்துடுது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்குறப்ப நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே வரும். ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுதான். பேராபோலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த வெர்டெக்ஸ் என்ன, ஃபோக்கஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், GeoGebra கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த GeoGebraவில் போய்ட்டு இந்த இன்புட் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே தான் நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த இல்லையா y - 2 ஹோல் ஸ்கொயர் = 8 × x - 3. இது அப்படியே நான் டைப் பண்ண போகிறேன். y - 2 இன்புட் பாக்ஸில் வச்சுட்டு y - 2 ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப என்னது இங்கே பாருங்கள், கீழே கீபோர்டில் பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, ஹோல் ஸ்கொயர் = அப்புறம் என்ன இருக்காங்க 8 × x - 3 8 × x - 3 போட்டோன்னே என்ன ஆச்சு பாருங்கள், ஒரு பேராபோலா வந்துச்சா. இது பார்த்துருப்பீங்களே, 10th பார்த்துருப்பீங்க. இதுதான் பேராபோலா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதோடைய வெர்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெர்டெக்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே அப்படியே போட்டுறேன். காப்பி இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வெர்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வந்துடும். வெர்டெக்ஸ் இது இல்லையா, வெர்டெக்ஸ்னு போட்டு இந்த கானிக்ஸை யூஸ் பண்ணி இதோடைய பேர் வந்து EQ1. இந்த பேராபோலோடைய பேர் என்னது, EQ1. ஸோ அதெல்லாம் அது இங்கே வந்துச்சு பாருங்கள், இதுதான் வந்து வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மூணாவதா ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் டைப் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ப்ராக்கெட்டில் EQ1 வந்துச்சுங்களா. இங்கே பாருங்கள் B வந்துச்சா. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சிஸ்ங்கிறது என்னென்னு கேட்டால் அந்த AB வழியாக போகிற லைன் தான் ஆக்சிஸ். அதனால் லைன் ஒரு கமாண்ட், LINE லைன் ப்ராக்கெட்டில் A, கேபிட்டல் B. இந்த AB வழியாக போகிற லைன் வந்துச்சு பாருங்கள். அப்போ அதுதான் என்னது, y = 2ங்கிறது தான் என்னது, அந்த லைனுடைய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸுங்கிறது EQ1 அப்படி போட்டாலே வந்துடும். டைரக்ட்ரிக்ஸில் ஒரு டைரெக்டாகவே என்ன இருக்குது, கமெண்ட் இருக்குது, டைரக்ட்ரிக்ஸ் இது வந்துச்சுங்களா. அதில் கானிக்ஸ் போய்ட்டு ப்ராக்கெட்டில் EQ1 டேரெக்டாக என்ன இருக்குது வந்துச்சு. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இந்த ஜிங்கிற லைன் இருக்குல்லையே, இந்த இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ். பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியும். இதுதான் என்னது, டைரக்ட்ரிக்ஸ் வருது இல்லையா, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் என்னது, ஆக்சிஸ். F தான் என்னது, ஆக்சிஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த B வழியாக போகிற லைன் வேணும் எனக்கு. அது வந்து எதுக்கு பேரலாக இருக்கணும், அந்த Gக்கு பேரலாக இருக்கணும். B வழியாக ஒரு லைன் போகணும், இப்படி இது Gக்கு பேரலாக வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா லைன் எது வழியாக போகணும், அது அந்த Bங்கிற பாயிண்ட் கேபிட்டல் B வழியாக போகணும். எதுக்கு பேரலாக இருக்கணும், இந்த டைரக்ட்ரிக்ஸ் Gக்கு பேரலாக இருக்கணும். அதனால் G வந்துச்சு பார்த்தீங்களா. இதில் லேட்டஸ்ட் ரெக்டங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரணும். அப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் இந்த பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்செக்ட்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். இன்டர்செக்ட் இருக்கு இல்லைங்களா, இது எடுத்துக்கிறேன். ரெண்டு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட், இந்த பேராபோலாவும் அந்த ஹெச்ங்கிற லைனும் கட் பண்ணுற இடம். பேராபோலா என்ன, EQ1, H. ரெண்டு பாயிண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ஹெச்ங்கிறது வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்படி போட்டால் ஹைட் ஆகிடும், அது வராது, ஹெச் தேவையில்லை. இப்போ இந்த சிடிக்கு ஒரு லைன் கண்டுபிடிக்கணும். கார்டு செக்மெண்ட், அது பேர் போட்டு துண்டு, செக்மெண்ட் கேபிட்டல் C, கேபிட்டல் D வந்துச்சு இல்லையா. இதுதான் வந்து செக்மெண்ட் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து பேராபோலா நீங்கள் ஃப்ளாட் பண்ணிட்டீங்க. இது எல்லாத்தையும் அவுட்புட்டில் எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்புட்டில் இந்த வரிசையாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எழுத வேண்டியது தான். நீங்கள் ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் எழுத வேண்டியது தான் அவுட்புட்டில். எப்படி எழுதுறீங்கன்னு பாரு. டைரெக்டாக போய் அவுட்புட் பாக்ஸ் போனீங்கன்னா தெரியும். அவுட்புட் பாக்ஸில் வெர்டெக்ஸ் இருக்கா, இந்த வெர்டெக்ஸில் என்ன பண்ணணும், 3,2 நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபோக்கஸ் என்ன இருக்குது, 5,2 நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஆக்சிஸ் y = 2
நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு